ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையோட ப்ரிடிக்ஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். கிறிஷ் வந்து சொல்றாரு, என் பர்த்டேக்கு நீங்க தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், பார்ட்டி எடுக்கக்கூடாது, நீங்க தான் எடுத்துட்டு வரணும், நீங்க சொன்ன ட்ரெஸ் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மனோஜ் கிட்ட ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு முதல்ல பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ரோகிணி முடிவு பண்றாங்க. கடையில நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி ரோகிணிய பார்லருக்கு போக விடாம இங்கேயே அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா அது, பையனுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மனோஜ் கிட்ட ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பார்ட்டிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்னு பை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ரோஹிணி மனோஜ் கிட்ட வர்றாங்க. மனோஜ், சொல்லு ரோஹிணி. இல்ல, இந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தர் பர்த்டே பார்ட்டிக்கு வர சொன்னாங்களா, அவங்க பையனுக்கு தான் பர்த்டே, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறனே தெரியல மனோஜ், என்ன பண்றது, டாய்ஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். இல்ல மனோஜ், டாய்ஸ் எல்லாம் அந்த குழந்தை நிறைய வச்சிருக்கு மனோஜ், வேற என்ன வாங்கி தரலாம்? படிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கித்தா, அவ இன்னும் பெரிய குழந்தைய, சின்ன பையன் மனோஜ். லூசு மாம்ஸ், இப்படியா சொல்லுவ? என்ன ரோஹிணி நீ இப்படி சொல்ற, எல்லாரும் என்ன திட்டிகிட்டே இருக்கீங்களே. சரி சரி விடு மனோஜ், என்ன வாங்கலாம் சொல்லு அப்படிங்கிறாங்க. வேற என்ன வாங்குறது அப்படின்னு மனோஜ் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவங்க ட்ரெஸ் எடுக்க போகணும், ட்ரெஸ் எடு ரோஹிணி அப்படின்னு அவரு வாயாலே வரட்டும், நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம், அப்புறம் அதான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஏன்னா அவங்க ட்ரெஸ் எடுத்து எப்படியும் அவங்க ரூம்ல தான் கொண்டு போய் கிறிஷோட ட்ரெஸ்ஸை வைக்கணும். அப்ப மனோஜ் பார்த்துட்டாங்கன்னா ஏதாச்சும் வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேற என்ன தெரியல ரோஹிணி. ஏன் ரோஹிணி, அது பொண்ணா பையனா? அந்த குழந்தை பையன்தான் மனோஜ். பசங்கன்னா நீ டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் எப்படியும் 2-3 நாள்ல உடச்சிடுவாங்க. படிக்கிற மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்னா சின்ன பையனா போயிட்டான், பேசாம வேற வழியே இல்ல ரோஹிணி, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட ஈஸியா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் மனோஜ், இதைத்தானா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, மனோஜ் சூப்பர் மனோஜ், நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ரோஹிணி, இங்க கடையில ஆள் வேணும், இங்க பாரு ஒருத்தங்க கூட ஒழுங்காவே கஸ்டமர்ஸை கவனிக்கவே மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் மொக்க போட்டுட்டு இருக்கிறானுங்க, நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு ரோஹிணி, இங்க இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் பார்த்து கவனி ரோஹிணி. மனோஜ், நாளைக்கு பர்த்டே மனோஜ், என்ன மனோஜ் நீ இதை பாத்துக்கிறியா, என் செல்லம் இல்ல, என் மாம்ஸ் இல்ல, பிளீஸ் மனோஜ். சரி நீ என்னமோ சொல்ற, சரி நீ போயிட்டு வந்துடு, போயிட்டானா சீக்கிரம் வந்துடும், ஓகே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா கடைக்கு போறாங்க. கிறிஸ் தான் சொல்லிவிட்டு இருக்காரு, கோட் ஷூட் தான் வேணும், ஷூ வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் அம்மானு தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே, அவனுக்கு பெஸ்டான ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதே மாதிரி பெஸ்டான ஒரு ஷூ, அவனுக்கு வேணுங்கிற கேக் எல்லாமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ பெரிய கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு உடனே ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கு, அங்க போறாங்க ரோஹிணி. அடுத்ததே விஜயாவை காமிக்கிறாங்க. விஜயா கூடயே உட்காந்துருக்காரு அண்ணாமலையும், அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. வீணா, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அத்தா இப்பதான் கொடுத்தா அத்தை, நான் பூ கொடுக்க போறேன், நீங்க கொஞ்சம் ஃபிளாஸ்க்ல தான் காஃபி இருக்கு, எடுத்து குடிச்சுக்கிறீங்களா? என்னடி ஃபிளாஸ்க்ல இருக்க காஃபியை என்னை குடிக்க சொல்ற, நான் என்ன உடம்பு சரியில்லாமையா இருக்கிறேன், போய் புதுசா நல்ல பால் எடுத்து திக்கா ஒரு காஃபி போட்டு வா போ. இல்லத்த எனக்கு கொஞ்சம் பூ கொடுக்கணும், லேட் ஆயிடுச்சு. என்னடி நொன்னத்த, போய் முதல்ல போட்டு வாடி. என்னமோ வீடு வீடா கொண்டு போய் பூவை கொடுத்து கோடி கணக்கா சம்பாதிக்கிற மாதிரி ஓவரா பண்றா, ஓடி போ அப்படிங்கிறாங்க விஜயா. இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை கோவம் வந்துடுது. என்ன விஜயா, ஏன் விஜயா நீ மட்டும் இப்படியே இருக்க, கொஞ்சம் கூட நீ திருந்தவே மாட்டியா விஜயா? ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ண திருந்ததுக்கு? உன் மருமக கிட்ட இப்படி பேசுறியா, அதுதான் தப்புன்னு சொல்றேன். காபி போட்டு கொடுக்க சொல்ற தப்பா? என்னங்க உலகத்துல இல்லாத பெரிய நியாயத்தை சொல்லிட்டீங்க. ஒரு மருமக இருக்கிறானா காபி போட்டு கொடுக்க சொல்றது பெரிய தப்பா? ஏன் இதை நீ ரோகிணி கிட்ட சொல்ல வேண்டியதானா, இல்ல உன் கடைசி மருமக ஸ்ருதி கிட்ட சொல்ல வேண்டியதானா, போட்டு கொடுக்குறாங்களான்னு பாக்கலாம். ஏங்க என்னங்க பேசுறீங்க, இவங்களும் அவங்க 2 பேரும் ஒன்னா? என் மருமக பெரிய பணக்காரி, மலேசியால இருந்து வந்திருக்கிறா, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. என் கடைசி மருமகளும் அப்படித்தான், பயங்கர கோடீஸ்வரியோட வீட்டு புள்ள, சில்வர் ஸ்பூன்ல பிறந்து வளர்ந்தவ ஸ்ருதி. இவள மாதிரி என்ன அன்னக்காவடியா இங்க வந்து வேலைக்காரி மாதிரி உட்காந்து வேலை செய்யறதுக்கு? இங்க பாருங்க விஜயா, வாய மூடு, என்ன பழக்கம் இதெல்லாம்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மருமகளுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு பார்க்காதான்னு. நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் இப்படியே இவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிற, நீ என்னைக்கு திருந்துவியோ போ. ஏங்க நீங்க சும்மா இருங்க, என் 2 மருமகளும் அன்னக்காவடி குடும்பத்துல இருந்தா வந்திருக்கிறாங்க, அவங்க பெரிய பணக்காரங்க, மல்டி மில்லியனர்ஸ், அவங்க வீட்டுல இருந்து வந்த பிள்ளைங்க, அவங்க எப்படி செய்வாங்க? இந்த விஜயாவோட மருமகன்னா அவங்க
2 பேர் தான். அப்ப என்ன இவள தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா? தவிட்டுக்கெல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. உங்க பையனுக்கு தான் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க கூட்டிட்டு வந்தவ தானே. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாக்கு சம கோவம். இருந்தாலும் ஒன்னும் பேசக்கூடாதுன்னு, மாமா நீங்க பேசாம இருங்க மாமா, அத்தை பத்தி தான் தெரியுமே, எனக்கு பழகி போச்சு மாமா, விட்டுருங்க மாமா. அப்படியே நானும் திட்டிட்டேன். இவளும் அப்படியே உருகுறா. என்னத்தமோ போங்க. விஜயா கொஞ்சம் பேசாம இரு. அம்மா இவளுக்கு காஃபி போட்டே கொடுத்துருமா, இவளோட பேச்ச நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தாங்கத்த அப்படின்னு ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபியை குடிக்கிறாங்க. ஆனா காஃபி நல்லா இருக்கு வேணும்னு. ஆமா காஃபி போடுற லட்சணத்தை பாரு. விஜயா இதுக்கு மேல பேசாத. அதான் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டால, அப்புறம் என்ன. ஆமா இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு குடிக்காமே இருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது விஜயாக்கு. பார்வதி தான் கால் பண்றாங்க. இந்நேரத்துல என்ன பார்வதி கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி சொல்லு பார்வதி. விஜயா நீ ஃப்ரீயா இருக்கே விஜயா? ஏன் பார்வதி, என்னோட நாட்டிய கிளாஸ்க்கு யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்களா? ஆனா நீ வேற வைத்தறிச்சல கலப்பாத விஜயா. நீ இப்ப ஃப்ரீயா இல்லையா? ஆமா ஃப்ரீ தான். என்ன சொல்லு. எனக்கு ஒரு ஹெல்ப் விஜயா, நான் கடைக்கு போகணும், நீ கொஞ்சம் வர்றியா? எங்க கடைக்கு போற? துணி கடைக்கு தான் விஜயா. துணி கடைக்கா? எதுக்கு? சேலை எடுக்கணும். சேலையா? அப்படியா? யாருக்கு எடுக்க போற? உனக்கா சேலை எடுக்க போறோம்? எனக்கு தான் சேலை எடுக்கிறோம். என்ன அதிசயமா இருக்குது, சேலையெல்லாம் எடுக்க போற? அது ஒண்ணு இல்ல விஜயா, ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் பையன் சேலை வாங்கிக்கமான்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போயிருக்கான் விஜயா. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு விஜயா. அதனாலதான் ஒரு சேலை எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். சரி சரி வர்றேன் பார்வதி. இங்க உட்காந்து இது கிட்ட சண்டை போட்டு மாள்றதை விட அங்க வந்து உனக்கு நல்ல ஒரு சேலையை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். சரி விஜயா, நீ ஒரு மணி நேரத்துல வந்துடுறிய என் வீட்டுக்கு? இல்ல பார்வதி, நீ எங்க கடைன்னு சொல்லு, அங்கே நேரா நான் வந்துடுறேன். ஏன்னா உங்க வீட்டுக்கு வந்துட்டு மறுபடி கடைக்கும் போகணும், அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீ எங்க கடைன்னு சொல்லி அங்க வந்துடுறேன். சரி விஜயா அப்படின்னு சொல்லி ஒரு கடை பேரை சொல்லி அங்க வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. ஏங்க பார்வதி கூப்பிட்டாங்க, அதான் நான் கேட்டேனே, என்ன சொல்லு. இல்ல அவ சேலை எடுக்க போறாளாமா. பார்வதி பையன் என்னமோ சேலை எடுக்க காசு கொடுத்துருக்கான், அதான் அவன் சேலை எடுக்க போறாளாமா. என்னைய கடைக்கு கூப்பிட்டா நானும் போயிட்டு வந்துடுறேங்க. போயிட்டு வா, உன்னை யார் தடுக்கிறா? தாராளமா போயிட்டு வா. அது இல்லைங்க, நான் சொன்னதுக்கு காரணமே, நானும் ரொம்ப நாள் ஆச்சு சேலையெல்லாம் எடுத்து, நானும் ஒரு 2-3 சேலை எடுத்துக்கிட்டுங்களா விஜயா? நான் ஒரு பீரோ வாங்கலான் இருக்கேன் விஜயா. ஏங்க புதுசா பீரோ வாங்குறீங்க? அப்புறம் இப்படியே சேலையா வாங்கி வாங்கி குமிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வாரத்துக்கு 10 சேலை வாங்கி குமிச்சேன்னா அப்புறம் எங்க இருக்கும் இடம்? அதான் புது பீரோ வாங்குறேன்னு சொன்னேன். ஆமா ஆமா, நீங்களும் சேலை எடுத்து எடுத்து கொடுத்துட்டீங்க, நானும் வாங்கி வாங்கி அதை கட்டிட்டேன். நான் எடுத்து கொடுக்காம தான் இத்தனை சேலை நீ வச்சிருக்கியாக்கா? சரி சரி பீரோ வாங்குறேன்னு சொன்னீங்களே, எங்கத புது பீரோ வைக்கிறது? என் தலை மேல கொண்டு வந்து வச்சுக்கோ, வேணுங்கிற துணி எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. செம்ம கடுப்பாகிறாங்க விஜயா. உங்களுக்கு எனக்கு திட்டிலேன்னா தூக்கமே வராது. பார்வதி கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க விஜயா. ரோகிணியும் 2-3 கடை ஏறி ஏறி இறங்குறாங்க. எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு செம்மையான ட்ரெஸ் வாங்கணும் கிருஷிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அம்மான்னு தெரிஞ்சு போச்சு, அம்மா பையனா கொண்டாட பர்த்டே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால செம்ம கத்தா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ட்ரெஸ். அதனால ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்குறாங்க. எதுவுமே பிடிக்கல. கடைசியா ஒரு கடைக்கு வர்றாங்க. மேடம் சொல்லுங்க மேடம், ஒரு 5-6 வயசு பையனுக்கு கோட் சூட் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. மேடம் தாராளமா பார்க்கலாம், என்ன ரேட்டுக்குள்ள? ரேட்டை பத்தி கவலையே இல்லை, எவ்வளவு நாளும் சரி காமிங்க, எனக்கு பிடிச்சிருக்கணும் அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ் போடுறாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பாக்குறாங்க. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரெஸ் பிடிக்குது. இதுல எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போதே, சரி கிறிஷுக்கு வீடியோ கால் பண்ணலாம், அவங்கிட்ட எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு அவங்கிட்டயே கேட்கலாம் அப்படின்ட்டு உடனே வீடியோ கால் பண்றாங்க. லக்ஷ்மி தான் கால் எடுக்கிறாங்க. சொல்லுடி கல்யாணி, மா கிறிஷ் எங்கம்மா? வெளியே விளையாண்டுட்டு இருக்காண்டி, அவனை கொஞ்சம் கூப்பிடுறியா? ஏண்டி அவன் கூட பேசணுமா? இல்லம்மா, அவன் தான் கோட் ஷூட் பர்த்டேக்கு கேட்டான்ல, கடைக்கு வந்திருக்கேன். எனக்கும் ஒரு 4-5 ட்ரெஸ் பிடிச்சது, இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் இருக்கணும்ல, அதுக்கு தான் கால் பண்ணேன். அவர் வர சொல்லுமா? இல்லடி நான் வெளியே விளையாண்டுட்டு இருக்கான், நான் போய் கூப்பிட்டுட்டு வரணும். சரிம்மா நான் வெயிட் பண்றேன், போனை கட் பண்ணிருப்போ, நான் வீடியோ கால்ல மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வர்றேன். சரியா? கல்யாணி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்னம்மா சொல்லு. இப்பதாண்டி நீ அம்மா மாதிரி நடந்துக்கிற, இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. எனக்கு அப்புறம் கிருஷ்ணன் நீ நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. மா என்னம்மா பேசிட்டு இருக்க? அது என் பையன்மா, என் பையனை நான் பாத்துக்க மாட்டேனா? சரி சரி கடையில எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு, நீ கிருஷ்ண கூட்டிட்டு வா. சரியா? நான் இப்ப போனை கட் பண்றேன். சரி கல்யாணியா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருக்கான் கிருஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்ல. டே கிருஷ் இங்க வாடா. ஏன் பாட்டி? நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரேன் பாட்டி, பிளீஸ் பாட்டி. டே உங்க அம்மா கூப்பிட்டுருக்காடா. என்ன அம்மா அப்படின்ட்டு வேகமா ஓடி வர்றாரு கிருஷ். டே அம்மா இப்போ உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. பாட்டி என்ன சொல்றீங்க? அப்படியா? ஐ ஜாலி ஜாலி, சூப்பர் பாட்டி. இவர் அம்மா கடையில தான் வெயிட்
வெயிட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோ கால் பண்ணுவாங்க. உனக்கு எந்த Dress பிடிச்சிருக்குன்னு அம்மா கேட்கறதுக்கு தான் கால் பண்றாங்க. வெயிட் பண்ணீங்க. சரி பாட்டி, நான் எவ்வளவு நேரம்னாலும் இங்கே வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கிறிஷ் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி கால் பண்றாங்க. ஹலோ அம்மா, கிறிஷ் நல்லா இருக்கியாடா? அம்மா எனக்கு துணி எடுக்க போயிருக்கீங்க. ஆமா கிறிஷ், இங்க பாத்தியா கடையா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா வீடியோ கால் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தியா கடையா? அம்மா பெரிய கடைமா, சூப்பரா இருக்குதுமா. உனக்கும் Dress இங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்குடா. அம்மா இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா உனக்கு காமிப்பனாமா, நீ எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அம்மா, நீயும் நானும் கொண்டாட போற, அதாவது அம்மாவும் மகனுமா கொண்டாட போற பர்த்டே இதுமா. உனக்கு பிடிச்சது இடமா? அதான் எனக்கும் பிடிக்கும். என்ன கிறிஸ் இப்படி சொல்ற? சரி ஒண்ணு பண்ற, எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 Dress எடுத்து வைக்கிறேன். அதுல நீ உன செலக்ட் பண்றியா? ஓ சூப்பர்மா, ஓகே அதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொன்னோடனே உடனே ஒரு 4-5 Dress செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து காமிக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் Dress காமிக்கிறாங்க. டே இது ஓகேவாடா? அம்மா இது உனக்கு பிடிச்சிருக்கா? டே சொல்லுடா உனக்கு பிடிச்சிருக்கான்னு. எனக்கு பிடிச்சிருக்குமா, நீ எதை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும்மா. இல்லடா எனக்கு பிடிச்சதுதான் இந்த 5 Dress. இதுல ஒரு Dress உனக்கு ரொம்ப பிடிச்சதை நீ செலக்ட் பண்ணு சரியா? இந்த பச்சை கலர் Dress பிடிச்சிருக்கா? அம்மா கோட்டு இதெல்லாம் நல்லா இருக்கு, ஷர்ட் வந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குமா. சரி ஓகே இரு அடுத்தது எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ரௌன் கலர் கோட் ஷூட் எடுக்கிறாங்க. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அம்மா இது பக்காவா இருக்குமா, இது செம்மையா இருக்கு, இதுதான் எடுத்துக்கலாமா? அப்ப லக்ஷ்மி சொல்றாங்க, ஏ ரோஹிணி இவங்கிட்ட இது மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட் ஏகப்பட்டது இருக்கு ரோஹிணி. இந்த வெள்ளை சட்டை ப்ரௌன் கலர் நிறைய வச்சிருக்கான் இவன். பாட்டி விடுங்க பாட்டி இருக்கட்டும். டேய் நீ இரு கிறிஷ். அதுவும் இல்லாம இவனுக்கு ப்ரௌன் கலர் எடுப்பா இருக்காது, வேண்டாம் அடுத்தது பார்க்கலாம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அங்கங்க அடிஷனலா குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி நிறைய பிடிக்கிற மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு அந்த ட்ரெஸ். அதை பார்த்த உடனே கிறிஷுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அம்மா இதே எடுத்துக்கலாமா? சும்மா இடா, பிறந்த நாளைக்கு இது மாதிரிலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டே எடு அப்படின்னு சொல்றாங்க. இருமா இரு இதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் ஷூட் காமிக்கிறாங்க. லைட் ப்ளூ கலர் ஷர்ட், கோட் அண்ட் ஷூட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அதுவும் வந்து பாக்குறதுக்கு செம்மையா பட்டன்லாம் கோல்டன் கலர்ல வச்சு பாக்குறதுக்கே செம்ம லுக்கா இருக்கு. மா இது கெத்தா இருக்குதுமா, இதே நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. லக்ஷ்மியும் ஆமாடி இது நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு செம்ம லுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிறிஷ் நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னம்மா உன் டேஸ்டும் என் டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு கிறிஷ், எப்படிமா சொல்ற? எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீயும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்திருக்க பாத்தியா, செம்மடா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட வேவ் லென்த் உன்னோட வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லட்சுமி சொல்றாங்க, என்னடி பேசிட்டு இருக்கிற, அவன் உன் பையன்டி, உன் பையன் உன்ன மாதிரி எல்லாம் வேற யாரு மாதிரி இருப்பா, கரெக்டா சொன்னம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா நான் அப்பா உன்ன மாதிரி தானாம்மா, நான் அப்பா மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் உன்ன மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு கிறிஷ். அப்பான்னு சொன்னோன்னே கோவம் வந்துடுது ரோஹிணிக்கு. கிறிஷ் அப்பா பத்தி நீ இன்னும் பேசக்கூடாது சரியா, நான் மட்டும் தான் உனக்கு சரியா, பாட்டி உன்னை பாத்துக்குவாங்க, நானும் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். அம்மா இனிமேல் நான் அவரை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேமா உங்ககிட்ட, நீ என்கிட்ட அதனால கோவப்பட்டு பேசாம இருந்துடாதுமா. கிறிஷ் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஷூ கடைக்கு போயிட்டு உன்னை கூப்பிடுறேன், அடுத்ததே கேக்குக்கும் ஆர்டர் பண்ணிடுறேன் சரியா? பாட்டி கிட்ட வாட்ஸ்அப்ல அந்த கேக் டிசைன்லாம் அனுப்புறேன், உனக்கும் கேக் டிசைன் எது பிடிச்சிருக்கோ அதை அனுப்பு, அதவே நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா? ஓகேம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி சரி ஓகே, நான் பில்லு போட்டுட்டு அப்புறம் உனக்கு கால் பண்றேன் கிறிஸ். சரிம்மா இருமா பாட்டிகிட்ட கொடுக்குறேன். பாட்டி இந்தாங்க பாட்டி போன். கல்யாணி இது ரேட் என்ன கல்யாணி? அம்மா ரேட்டை பத்தி என்னம்மா கவலை? இல்லடி ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே இந்த ட்ரெஸ் பார்த்தாவே. அம்மா 10,000 ரூபாமா இந்த ட்ரெஸ். என்னடி ரோகிணி சொல்ற, 10,000 ரூபாவா? ஆமாமா, ஏன் கிறிஷ்காக பண்ணாம வேற யாருக்குமா இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் நானு, ஏன் கிறிஷ்காக பண்றேன் இது. இல்லடி அவ்வளோ காசு உங்ககிட்ட இருக்கா? அம்மா அதெல்லாமே இருக்குமா. ரோகிணி நீ இப்படிலாம் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோகிணி, நீ இப்படிலாம் பையனை பார்த்துக்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ரோகிணி, இது மாதிரி செய்யறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. சரிம்மா இந்த ட்ரெஸ்ஸை நான் பில் போட கொடுத்துட்டு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன் சரியா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சார் இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ்க்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இன்னர் வேர்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம விஜயாவை காமிக்கிறாங்க. விஜயா வர்றாங்க, ஒரு கடை முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அங்க பார்வதி நிக்கிறாங்க. ஆக்சுவலா இது எந்த கடைன்னா ரோகிணி வந்து இப்ப கிறிஷுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்கல்ல அதே கடைக்கு தான் 2 பேரும் வர்றாங்க. பார்வதி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல விஜயா வா போலாம். ஷோ அப்பா நின்று காலெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. வாங்க மேடம் வாங்க, என்ன பாக்கணும் மேடம்? சாரி பாக்கணுங்க. சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாரி செக்ஷனும் அந்த ட்ரெஸ் குழந்தைகளுக்கான செக்ஷனும் ஒரே ஃப்ளோர்ல தான் இருக்கு. விஜயாவும் பார்வதியும் போய் சாரில ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. பார்வதி உனக்கு இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கும்
இருக்கும் பார்வதி. விஜயா வேற சேலை எடுக்கலாம் விஜயா அப்படின்னு ஒவ்வொரு சேலையவா பாத்துட்டு இருக்காங்க. தண்ணி தாவடிக்குது விஜயாக்கு. ஏமா இவ்வளவு சேலையெல்லாம் எடுக்க வந்திருக்கும், ஒரு ஜூஸ் கொடுக்க மாட்டீங்களா கடையில? இதை கொடுக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு கடைசியில பார்த்தா ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிடுறாங்க. சாரியை செலக்ட் பண்ணிட்டு, என்ன பார்வதி நீ பாட்டுல போயிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் ஏன் விஜயா, அதான் சாரியை செலக்ட் பண்ணியாச்சுல, பில்ல போட்டுருங்க சார். பார்வதி நில்லு, ஏமா ஒரு நிமிஷம் இரு, எனக்கும் சேலை பார்க்கணும். விஜயா போன வாரம் தாண்டி சாரி எடுத்தா, அதனால இப்ப என்ன, இப்ப சாரி எடுத்தா என் கட்டுறதுக்கு முடியாதா? சரி சரி உன் இஷ்டம், எடு. அம்மா நல்ல ஒரு சேலையா, பாக்குறதுக்கு சினிமா நடிகை கட்டுற மாதிரி ஒரு சூப்பரான சேலைய எடுத்து போடுமா. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி எடுத்து போடுறாங்க. வாவ் செம்மையா இருக்கு விஜயா. அருமையா இருக்குது இந்த கலரு, டிசைனும் சூப்பரா இருக்குது. ஏமா இதே பில்ல போட்டுரு. என்ன ரேட்டுமா இது? ஜஸ்ட் 15,000 தான் மேடம். என்ன 15? ஆமா மேடம் 15,000 ரூபா தான். ஏமா ஒரு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ள சேலை இல்லையா, இதை கொண்டு வந்து போடுற. நீங்க தானே கேட்டீங்க மேடம் சூப்பரா சினிமா நடிகை கட்டுற மாதிரி சேலை வேணும்னு கேட்டீங்க, அதனாலதான் கொண்டு வந்து கொடுத்தேன். மேடம் நீங்க பாக்குறதுக்கும் எங்க இருக்கீங்க, இந்த சாரி கட்டினீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் எந்த சாரி கட்டினாலும் சூப்பரா தான் இருக்கும். இந்த சாரிலாம் வேண்டாம், ஏன்னா இது மாதிரி ஏற்கனவே நிறைய சாரி நான் வச்சிருக்கேன். அதனால வீட்டுக்கு கட்டுற மாதிரி இந்த 1000 1500 குள்ள ஒரு சாரி எடுத்து போடுறீங்களா? அடிப்பாவி 1000 1500 உனக்கு வீட்டுக்கு கட்டுற சேலையா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு பார்வதிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சேலை இந்த சேலைன்னு போடுறாங்க. ஒரு சேலையும் பிடிக்கல. கடைசியில ஒரு எல்லோ கலர் சேலை ரொம்ப பிடிச்சு போயிருது விஜயாக்கு. இந்த சேலைய பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லு வாங்குறதுக்காக 2 பேரும் அப்படியே வர்றாங்க. அதுக்குள்ள எல்லாமே எடுத்து முடிச்சிடுறாங்க. நம்ம ரோஹிணியும் அவங்களும் வந்து பில் பே பண்ண போறாங்க. பில் பே பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக ரோஹிணி வந்து நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க பார்வதி விஜயா 2 பேர் வர்றாங்க. ரோஹிணி நீ இங்க ஆண்டி, நீங்க என்னங்க ஆண்டி இங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணி பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்ததவே மறந்துட்டாங்க. இவங்க கிட்ட செம்ம இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்காங்க. நாங்க சேலை எடுக்க வந்தோம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா ஆண்டி, சரி சரி வாங்க ஆண்டி, இன்னொரு சாரி வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி இல்லம்மா வேண்டாம் எடுத்தாச்சு, அதான் நீ தான் எனக்கு மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறியே, அப்புறம் என்ன? இல்ல ஆண்டி இருக்கட்டும், இன்னொரு சாரி வேணா எடுத்துக்கங்க வாங்க. நீ கொடுத்து வச்சுவா விஜயா, இங்க பாரு ஏற்கனவே மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறா, அது மட்டும் இல்லாம இன்னமும் சாரி எடுத்து தர்றேன்னு சொல்றா பாரு. கொடுத்து வச்சவதான் நீ, உனக்கு வாச்ச மருமக ரொம்ப நல்லவ, ஆனா எனக்கும் தான் வாச்சிருக்குதே. என்ன பார்வதி பேசிட்டு இருக்கிற? ஓ மக பணம் அந்த கொடுத்து சாரி எடுத்துக்க சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்கிற? ஆமா எங்க வருஷத்துக்கு ஒரு தடவை, ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை அவன் சாரி எடுத்து தருவானாமா. ஆனா உனக்கு அப்படியா மாசம் மாசம் உன் மருமக பணம் கொடுக்குறா, இப்ப சேலையும் எடுத்துறேன்னு சொல்றா. நீ கொடுத்து வச்சோதான் போ. என் மருமக யாரு, மல்டி மில்லியனர்ல மலேசியால இருந்து வந்திருக்கிறாள், அப்படியே எடுத்து கொடுக்கத்தான் செய்வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ரோகிணி நான் போய் பில்லுக்கு பணத்தை கட்டிட்டு வரேன் ஆண்டி, நீங்க ஒண்ணு கட்ட வேணாம் நான் கட்டிக்கிற விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, மேடம் உங்க பையனுக்கான ட்ரெஸ் வந்துருச்சு மேடம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்க்கு வர கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டானே, இப்படி ஓட்டவாய் மாதிரி வளரிட்டானே அப்படின்னு பக்க நின்றுட்டு இருக்காங்க. வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேற எடுத்துட்டு போறாங்க அந்த கடையில் இருக்க சேல்ஸ்மேன். ரோகிணி என்ன பேசிட்டு இருக்கிறான், உன் பையனை சொல்றான், உனக்கு குழந்தையே இல்லையே, உனக்கு எப்படி பையன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டி, நான் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தேன், அதை வந்து என் பையன் நினைச்சுக்கிட்டாங்க ஆண்டி. பையனுக்கு நீ எதுக்கு பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிற, யாரு பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிற? விஜயா எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகி இப்படி பேசிட்டு இருக்கிற? அடா இல்ல பார்வதி, பையனுக்கு எதுக்கு இவ ட்ரெஸ் எடுக்கணும், யாரு பையனுக்கு போய் இவ ட்ரெஸ் எடுக்கிறா? ஆண்டி என் கிளைண்டோட பையனுக்கு பர்த்டே, அதனால தான் நான் ட்ரெஸ் எடுத்தேன் ஆண்டி. ஓ அப்படியா, சரி 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 சரி, நானும் கூட என்னமோ ஏதோன்னு தப்பா நினைச்சு பயந்து போயிட்டம்மா. ஆண்டி இதுல என்ன ஆண்டி இருக்கு, நான் நம்மளோட கிளைண்டோட பையனுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன், இது என்னத்துக்கு பயப்படுறதுக்கு இருக்கு ஆண்டி. சரி ஆண்டி நான் அந்த பில்லு கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா எப்படியோ தப்பிச்சிடும்டா, இவங்க இதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல அங்க இருந்து போறாங்க ரோகிணி. ஏன் விஜயா பில்ல கொடு பணத்தை கட்டுறேன்னு சொன்னா, இப்ப என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறேன் டவ பாயிட்டா போயிட்டா, அப்ப உன்னோட பில்ல நீ தான் கட்டணுமா? அதான் பாரு மறந்து போட்டு அவ பாட்டுல போறா. ரோகிணி ஒரு நிமிஷம் நில்லு. ஆண்டி இல்ல பில்லு கேட்டேல்ல, இந்த பில்லு அப்படின்னு சொல்லி விஜயாவோட பில்ல ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. சரி ஆண்டி நான் இதை பணத்தை கட்டி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பில்லை கட்டிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கிறிஷோட ஷூட் அதுக்கப்புறம் விஜயாவோட சாரி ரெண்டையும் வந்து வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்த ரோகிணி விஜயோட சாரிய கொடுக்கறதுக்கு பதிலா கிறிஷோட ஷூட்டை வந்து விஜயா கிட்ட மாத்தி கொடுத்துட்டு சாரிய நம்ம ரோகிணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பா எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம்.
முதல்ல இதை கொண்டு போய் வித்யா வீட்டுல கொண்டு போய் வச்சிடணும், முதல்ல இதை கண்ணிலே காமிச்சிடக்கூடாது அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து போயிடுறாங்க ரோஹிணி. இந்த சேலையெல்லாம் வாங்கிட்டு நம்ம சந்தோஷமா விஜயாவும் வீட்டுக்கு வர்றாங்க. வித்யா வீட்டுக்கு போறாங்க. என்னடி இந்நேரத்துல வந்திருக்க, எல்லாம் விஷயமா தாண்டி கதவு முதல்ல தர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒரு கவரை கொண்டு போய் கீழே வைக்கிறாங்க. என்னடி துணி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு சோஃபால உட்காந்துருக்காங்க ரோஹிணி. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வித்யா என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. சாரி இருக்கு. வாவ், ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்க? எனக்கு தான் வாங்கிட்டு வந்தியா? ஆமாண்டி, உனக்கு தான் இப்ப வாங்கிட்டு வர்றேன். அது கிருஷிக்கு. என்னடி நீ என்ன லூசா? கிருஷிக்குங்கிற? நீ தாண்டி லூசு, அவனுக்கு பிறந்த நாள் வருதுல, அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். உனக்கு நீ லூசாடி பிடிச்சிருக்கு? அவனுக்கு சாரி எடுத்து கொடுத்துருக்க? என்னது சாரியா? ஆமாண்டி, இதோ பாரு அப்படின்னு சொல்லி கவர் பிரிச்சு அந்த சாரி இருக்குல்ல அதை காமிக்கிறாங்க. ஐயோ, எங்க இது மிஸ் ஆச்சு அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் ஞாபகம் வருது ரோகிணிக்கு. வித்யா, எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு. ஏன் அத்தா அந்த கடைக்கு வந்திருந்தாங்க. என்னடி சொல்ற? ஓ அத்தா கடைக்கு வந்திருந்தாங்களா? அட ஆமாண்டி, நான் கிருஷிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். அந்த கடைக்காரன் வேற உங்க பையனோட ட்ரெஸ் இங்க இருக்கு மேடம் வேற சொல்லிட்டான். அதை வேற அந்த அம்மா என்ன ஏதுன்னு குறைஞ்சு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த டென்ஷன்லயே போய் அவங்க சாரிக்கும் பில்ல கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ கிருஷோட ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் அவங்களோட சாரி எடுத்துட்டு வந்துட்டேன். அச்சோ, அவ்வளவுதான். உன் கிளைண்டோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன பயம்? அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, நான் வாங்கியிருக்க அந்த ஷூட்டு தான் பிரச்சனையா. என்னடி அப்படி என்னடி பிரச்சனை வந்துற போது? 10,000 வாங்கியிருக்கான் வித்யா. என்னது 10,000 வாங்கினியா? ஆமா, கிளைண்டோட பையனுக்கு எதுக்கு 10,000 ட்ரெஸ் எடுத்துன்னு அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கேட்டாங்கன்னா என்னடி பண்றது? வேற வேணாம் ரோகிணி, அவ்வளவுதான், நீ மாட்டான் போ. முதல்ல அவங்க அங்க ட்ரெஸ்ஸை பிரிக்கிறதுக்குள்ள நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. வேக வேகமா பாத்தீங்கன்னா அந்த சாரி எடுத்து கவருக்குள்ள போட்டுக்கிட்டு வேக வேகமா போறாங்க. கீழே ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவை பிடிச்சிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க. விஜயாவை காமிக்கிறாங்க. விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து உட்காந்துருக்காங்க. ஒரே டயர்டா இருக்கு. அப்ப கரெக்டா அண்ணாமலை வர்றாரு. விஜயா வந்துட்டியா விஜயா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இப்பதாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிடலாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல விஜயா, கொஞ்ச நேரம் போகட்டும், அப்புறம் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. நானும் சேலை எடுத்துட்டு வந்திருக்கேங்க, அதான் தெரியுமே நீ எடுப்பேன்னு. என்னங்க இப்படியே பேசுறீங்க? ஆசையா ஒண்ணு சொல்றேன், அதை ஆர்வமா கேட்காம இப்படி சொல்றீங்க. ஏன் விஜயா, வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ்ன்னு எடுத்தா ஆர்வமா பார்க்கலாம். நீதான் வாரத்துக்கு 10 சேலை எடுக்கிறிய, அப்புறம் எங்க போய் ஆர்வமா பாக்குறது? என்னங்க நீங்க, நான் குடுக்கறத பாருங்க நீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. கடைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? ரொம்ப எங்க இருக்கீங்க, இந்த சேலை கட்டினா அவ்வளவு அழகா இருக்கும்னு சொன்னாங்க. அதான பார்த்தேன், கடைக்காரன் விற்காத பொருளும் உங்ககிட்ட நைஸ் பிடிச்சி வித்து போட்டாம்போ அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமா, எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே சொல்லுங்க, போங்க, நான் உனக்கு காமிக்காட்டி போ. என்னங்க நீங்க ஒரு புருஷனா இப்படி ஆர்வமே இல்லாம இருக்கீங்க. சரி காட்டி தொலை பாக்குறேன், இந்தாங்க இதுதான் அப்படின்னு சொல்லி கவரை பிரிக்காமையே குடுக்குறாங்க விஜயாவும். விஜயா, கவரை பிரிச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது சாரின்னு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு பிரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனா, அதுக்கு என்ன பிரிக்க சொல்ற? சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு போன் கால் வருது. விஜயா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா உள்ள கோட் ஷூட் இருக்கு. அவரு ஃபுல்லா பிரிச்சு பார்க்கல, பாதி இப்படி வெளியே எடுத்தோன்னே கோட் ஷூட் இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் விஜயா என்னங்க இருங்க ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு வர்றாங்க. ஏன் விஜயா, எனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னா நானு? அப்புறம் எதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்? உங்களுக்கு எங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்? எனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கியா? ஏன் விஜயா, நீ எப்பத்துல இருந்து பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்ச? என்னங்க வளர்றீங்க? அப்புறம் இத பாரு, என்னத்த போய் பாக்குறதுங்க, நான் எடுத்துட்டு வந்து சேரெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் என் மருமக ரோகிணி தான் காசு கட்டி வாங்கி கொடுத்தா தெரியுமா? ஆமா, ரோகிணி அங்க எதுக்கு வந்துச்சு? அதெல்லாம் விடுங்க, பார்த்து சொல்லுங்க. இப்ப அட லூசா நீ, இங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறாரு. பார்த்தா கோட் ஷூட் இருக்கு. அடடா, கோட் ஷூட்டு இது நான் எடுக்கலைங்க, ரோகிணி வாங்கி இருக்குதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோகிணி என்கிட்ட மாத்தி கொடுத்துட்டாங்க. என்னோட சேலையை அவ எடுத்துட்டு போயிட்டா போல இருக்குது. ஆமா, ரோகிணி எதுக்கு இப்ப ஃபேன் ஷர்ட் எடுத்திருக்கா? யாருக்கு? மனோஜுக்கா? அட நீங்க வேற ஏங்க, இது மனோஜுக்கு இல்ல, இங்க பாருங்க எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸா இருக்கு. இது என்ன, ரோகிணி சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் வாங்கியிருக்கு? ஒருவேளை அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு இப்பயோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைக்குதோ ரோகிணி அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க உங்க புத்தி ஏதாச்சும் பேதலிச்சு போச்சா? ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? ரோகிணியோட கிளைண்ட் வீட்டுல அவங்க பையனுக்கு ஏதோ பிறந்த நாளாமா, அதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரைஸ் டேக் இருக்கு, அதை பாக்குறாரு அண்ணாமலை. பரவாயில்லையே ரோகிணி, அவங்க கிளைண்ட்ஸ்க்கு இவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாளா? என்னங்க சொல்றீங்க? விஜயா, இந்த ட்ரெஸ் எவ்வளவு இருக்கணும் சுமாரா சொல்லு பார்க்கலாம். என்ன, கிளைண்டோட பையனுக்கு பிறந்த நாள், ஒரு எப்படியும் 500-1000 எடுத்திருக்க மாட்டா? அப்படியா? இதோட ரேட் என்ன தெரியுமா விஜயா? எவ்வளவுங்க? 10,000 ரூபாய். என்னது 10,000
10,000? ஆமா விஜயா, 10,000 இந்த ட்ரெஸ். 10,000 எடுக்கிற அளவுக்கு அப்படி யாரு அந்த கிளைண்ட் அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. இதை கேட்ட உடனேவே நறுக்குங்குது விஜயாக்கு. என்ன நடக்குது? 10,000 இவன் எதுக்கு ஒரு குழந்தைக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா. விஜயா, இதை கொண்டு போய் கொடு, ஏதாச்சும் பெரிய கிளைண்டா யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்தா கொண்டு மடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது அதறி அடிச்சு விழுந்து ஓடி வர்றாங்க ரோஹிணி. ஆண்டி ஆண்டி அந்த ட்ரெஸ் பிரிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஓடி வர்றாங்க. ட்ரெஸ் பிரிஞ்சிருக்கு. அப்பவே தெரிஞ்சு போயிருது, ஓ போச்சு பாத்துட்டாங்க ட்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சு போயிருது ரோஹிணிக்கு. பக்குன்னு ரோஹிணி அப்படி வர்றாங்க. பயங்கரமா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா. ஆண்டி என்ன ஆண்டி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோவப்படாம அப்புறம் என்ன பண்றது? என் சேலை எவ்வளோ? உங்களது ஒரு 2,000 இருக்கும் ஆண்டி. இது எவ்வளவு இந்த ட்ரெஸ்? அது ஆண்டி 10,000 ஒரு இந்த ட்ரெஸ். 10,000 கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அப்படி யாருமா பெரிய ஒரு கிளைண்ட்? அச்சோ, என்ன பண்றது இப்போ? நல்லா வசமா மாட்டிக்கிட்டமே. இவங்க வேற துருவி கேக்குறாங்களே. துருவி கேட்டு உண்மை வாங்கிடுவாங்க, விட மாட்டாங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுமா, 10,000 ட்ரெஸ் எடுத்திருக்கியே, அப்படிப்பட்ட கிளைண்ட் யாரு? அவங்க மூலியமா நீ என்ன கோடிக்கணக்கா சம்பாரிச்சிட்டியா? 10,000 கிஃப்ட் வாங்கி கொடுக்குற ஆண்டி அப்படிங்கும் போது திடீர்னு யோசனை வருது. ஆண்டி, அது வேற யாருக்கும் இல்ல ஆண்டி, நம்ம பியூட்டி பார்லரை பிரான்சிஸ்க்கு கொடுத்தோம்ல, அந்த ஓனரோட பையனுக்கு பர்த்டே ஆண்டி. அதனாலதான் அவங்களுக்குனா இவ்வளவு தரணுமா, இவ்வளவு வாங்கி தரணுமா ஆண்டி? அவங்க மல்டி மில்லியனியர் ஆண்டி. அவங்க நினைச்சா இன்னும் 2-3 பிரான்ச் நம்ம ஓபன் பண்ணாலும் அவங்க பிரான்சிஸ்க்கு வாங்கிக்குவாங்க. நமக்கு தான் கோடிக்கணக்கா வருமானம் வரும் ஆண்டி. ஆண்டி, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான் ஆண்டி இது. சின்னதா 10,000 ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குது நம்ம லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆண்டி இந்த இது அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் பாத்தீங்கன்னா விஜயா முகமே மலர்ந்து நிக்குது. இவ்வளவு நேரம் கோவமா இருந்த விஜயாக்கு சந்தோஷம் முகத்துல தாண்டவம் ஆடுது. என்னமோ சொல்ற? அப்படியே ஆமா ஆண்டி, 10,000 அவங்களுக்கு எல்லாம் தூசி மாதிரி ஆண்டி. நம்ம இது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தாதான் ஆண்டி நமக்கும் நல்ல மதிப்பு இருக்கும், அப்புறமும் நம்ம சம்பாதிக்க முடியும் ஆண்டி. அம்மா, நீ மலேசியாக்கார பிசினஸ் மேனோட பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸை எடுக்க போறது மனோஜுக்கும் தெரியும். மனோஜ் தான் போய் நல்லதா எடுத்து கொடுன்னு அனுப்பிச்சு விட்டாரு. அடா அப்படியாமா? பாத்தீங்களா, என் பையனும் மருமகளும் எவ்வளவு கெத்தா புத்திசாலித்தனமா இருக்காங்க பாருங்க. இவங்க தான் பிசினஸ் மேனுங்கிறது. உங்க பையனும் இருக்கிறானே, மருமகளும் இருக்காளே விஜயா, அவங்க 2 பேர்த்தையும் இழுக்கிறேன்னா உனக்கு தூக்கமே வராதா விஜயா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நைஸா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு, சரி ஆண்டி இதெல்லாம் மடிச்சு வச்சுறேன், நான் உள்ளுக்குள்ள கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. எப்படியோ ஏதோ ஒரு பொய்ய சொல்லி எப்படியோ தப்பிச்சிட்டோம்போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ரோஹிணி.